Good morning students. இந்த பெசல் எக்ஸாம் அப்படின்ட்டு உங்களுக்கு டெஸ்ட்டு வச்சாங்க. அந்த டெஸ்ட்டில் இருந்து சோசியல் சயின்ஸுக்குள்ள ஆன்சர் சொல்கிறேன், அதை நல்லா கவனிச்சிக்காங்க சரியா. இதில் உனக்கு 50 மார்க்கு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. அதில் உங்களுக்கு முதல்ல சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 10 கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த 10 கேள்வியில் அதுக்குள்ளே ஆன்சர் பாருங்கள். Thus was the land heaped to tumbles. இதுக்குள்ள ஆன்சர் பாருங்கள். 1 பேலான் வகை, 2 சாலபோகா, 3 சி பிரம்மதேயா, டி தேவதானா. ஏ வேளாண் வகை, பி சாலபோகா, சி பிரம்மதேயா, டி தேவதானா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேஸ் வாஸ் த லேண்ட் ஹிட் டு டெம்பிள்ஸ் அப்படின்னு இந்த கொஸ்டினுக்கு, இந்த கேள்விக்கு தேவதானா, டி தான் கரெக்டான ஆன்சர் சரியா. அடுத்து 2வது கொஸ்டினை பாருங்கள். Who was the first prominent ruler of Bradigaras? இதில் ஏயை பாருங்கள் போஜா பஸ்ட், பியில் பாருங்கள் நாகபட்டா பஸ்ட், சியை பாருங்கள் ஜெயபாலா, டி சந்திரதேவா. அதாவது who was the first prominent ruler of Bradigaras? இதில் ஏ போஜா பஸ்ட், பி நாகபட்டா பஸ்ட், சி ஜெயபாலா, டி சந்திரதேவா. இதுக்கு ஆன்சர் நாகபட் பஸ்ட். இதுக்கு ஆன்சர் செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பி நாகபட் பஸ்ட். புரியுதா? நாகபட் பஸ்ட். இப்போ 3rd கொஸ்டின் பாரு. Who revived the later Chola dynasty? விஜயாலயா ஏ, பி ராஜராஜா பஸ்ட், சி ராஜேந்திர பஸ்ட், அதிராஜேந்திரா, டி அதிராஜேந்திரா. Who revived the later Chola dynasty? 3வது கொஸ்டின். அதுக்கு ஆன்சர் ஏ விஜயாலயா. ஏ வந்து விஜயாலயா. இதுக்கு தான் 3வது கொஸ்டின் ஏ தான் கரெக்டாக ஆன்சர், விஜயாலயா சரியா. இப்போ 4வது கொஸ்டினை பாருங்கள். Dash belt is known as the ring of fire. இதுக்குள்ள ஆன்சர் பாருங்கள். ஏ பசிபிக், பி அட்லாண்டிக், சி ஆர்டிக், டி அண்டார்டிகா. இதுக்கு ஆன்சர் ஏ பசிபிக். The belt is known as the ring of fire. இதுக்கு ஆன்சர் ஏ பசிபிக். அடுத்து 5வது கொஸ்டினை பாருங்கள். குற்றாலம் Falls is located across the Dash river. 5வது கொஸ்டின் பாருங்கள். குற்றாலம் Falls is located across the Dash river. ஏ காவேரி, பி பொன்னாறு, சி சிற்றார், டி வைகை. ஏ காவேரி, பி பெண்ணையார், சி சித்தார், டி வைகை. இதுக்குள்ள ஆன்சர் சி சிற்றார் தான் கரெக்டான ஆன்சர் 5வது கொஸ்டினுக்கு. இப்போ 6வது கொஸ்டினை பாருங்கள். In India, right to vote is given to all the citizens at the age of dash. In India, right to vote is given to all the citizens at the age of dash. இதில் ஏ 21, பி 18, சி 25, டி 31.
இதுக்கு ஆன்சர் பி 18. அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்கள். பிரைமரி ஃபேக்டர்ஸ் ஆர் டேஷ். பிரைமரி ஃபேக்டர்ஸ் ஆர் டேஷ். பிரைமரி ஃபேக்டர்ஸ் ஆர் டேஷ். A. land and capital. B. capital labor, land labor. None of these. இப்போ இதை பாருங்கள். land and capital. B. capital and labor. C. land labor. D. none of these. இதுக்கு உள்ள ஆன்சர் 7வது கொஸ்டினுக்கு ஆன்சர் C. land and labor. land and labor 7வது கொஸ்டினுக்கு. 8வது கொஸ்டினை பாருங்கள். ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். பள்ளிச்சந்தம் வாஸ் த லேண்ட் டொனேட்டட் டு ஜெயின் இன்ஸ்டிடியூஷன். 8வது கொஸ்டின் பாரு. ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். பள்ளிச்சந்தம் வாஸ் த லேண்ட் டொனேட்டட் டு ஜெயின் இன்ஸ்டிடியூஷன். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ட்ரூ. ட்ரூ தான் கரெக்ட் ஆன்சர். அப்புறம் 9th கொஸ்டினை பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். டிக் த அப்ரோச்ட் ஆன்சர். இதில் அசர்சன் பாருங்கள். த tripartite struggle was to have control over Kannauj. Reason: Kannauj was a big city. Assertionல பாருங்க. The tripartite struggle was to give control over Kannauj. Reason பாருங்க. Kannauj was a big city. இதை பாருங்க. A. R is the correct explanation of A. B பாருங்க. R is not the correct explanation of A. C பாருங்க. A is wrong and R is correct. D. A and R are wrong. மறுபடியும் வாசிக்கேன். ஆன்சர் பாருங்க. A. R is the correct explanation of A. B. R is not the correct explanation of A. C. A is wrong and R is correct. D. A and A are wrong. இதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னா 9வது கொஸ்டினுக்கு B. B தான் ஆன்சர். R is not the correct explanation of A. B தான் கரெக்ட். இப்போ 10th கொஸ்டினை பாருங்கள். Circle the odd one. Circle the odd one. இதில் ஹர்ஸ்ட், மாக்மா, ஹோர், மேண்டில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எதை நீ வட்டம் பண்ணணும், சர்க்கிள் வட்டம் போடணும் அப்படின்னா மாக்மா தான் நீ நினச்சினும் வட்டம் போடணும். சரியா? இதுதான் சர்க்கிள் த ஆட் ஒன். அடுத்து பாரு, ஃபில்லிங் த ஃப்ளாங்க்ஸ். இதுலேயும் உனக்கு 10 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 10 கொஸ்டின் நீ என்ன செஞ்சுருக்கணும், அட்டென்ட் பண்ணியிருக்கணும். இப்போ பாரு, 3.6 grains of silver amounted to a dash. 3.6 grains of silver amounted to a dash. இதுக்குள்ள ஆன்சர் ஜிடால். JITAL ஜிடல். JITAL ஜிடல். ரெண்டாவது கொஸ்டினை பாரு, அரப்ஸ் conquered Sindh in dash. Arabs conquered Sindh in dash. இதுக்குள்ள ஆன்சர் 712 AD. 712 AD 712 AD. சரியா? அடுத்து தேர்டு கொஸ்டினை பாருங்கள். டேஷ் பில்ட் த ஃபேமஸ் பிரதிகராஸ் டெம்பிள் அட் தஞ்சாவூர். டேஷ் பில்ட் த ஃபேமஸ் பிரதிகரா டெம்பிள் அட் தஞ்சாவூர். இதுக்குள்ள ஆன்சர் என்ன அப்படின்னா ராஜராஜா ஃபஸ்ட்டு. ராஜராஜா ஃபஸ்ட்டு. தேர்டு கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் ராஜராஜா ஃபஸ்ட்டு. அடுத்து நாலாவது கொஸ்டினை பாருங்கள்.
The earthquake waves are recorded by an instrument known as. The earthquake waves are recorded by an instrument known as dash. இதுக்குள்ள ஆன்சர் என்ன அப்படின்னா செசிமோகிராஃப். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா செசிமோகிராஃப். அடுத்து 5வது கொஸ்டினை பாருங்கள். The first longest beach in the world is. The first longest beach in the world is. இதுக்குள்ள ஆன்சர் என்ன அப்படின்னா மியான்மி பீச். இதுக்குள்ள ஆன்சர் மியான்மி, MIAMI, மியான்மி பீச், PEACH, மியான்மி பீச். அடுத்து 6வது கொஸ்டினை பாருங்கள். Civil equality implies equality of all before dash. Civil equality implies equality of all before dash. இதுக்கு ஆன்சர் லா, LAW, லா, LAW, லா. 7வது கொஸ்டினை பாரு. dash meanings won't satisfying power of a product. dash means won't satisfying power of a product. இதுக்குள்ள ஆன்சர் என்ன அப்படின்னா யூட்டிலிட்டி. இதுக்குள்ள ஆன்சர் யூட்டிலிட்டி, UTILITY, யூட்டிலிட்டி. இதுக்குள்ள ஆன்சர் யூட்டிலிட்டி. 8வது கொஸ்டினை பாருங்கள். ஃபைண்ட் அவுட் த ராங் பேர். ஃபைண்ட் அவுட் த ராங் பேர். இதில் எது தவறானது அப்படின்னு ஒன்றா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மதுரா விஜயம், கங்காதேவி. மதுரா விஜயம், கங்காதேவி. அடுத்து அப்துல் ஃபாசல், அப்துல் பாசல். அதை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நேராக ஐனி அக்பரி. அப்துல் பாசல், ஐனி அக்பரி. இபன் பதுதா, இபன் பதுதா, இபன் பதுதா. தாஹுயுக் இ ஹிந்த், தாஹுயுக் இ ஹிந்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அமுக்தா மல்யாதா, அமுக்தா மல்யாதா. இது கிருஷ்ணதேவராயா அப்படின்னு உனக்கு. இதில் எது தவறான இணையை கண்டறியவும். ஃபைண்ட் அவுட் த ராங் பேர். இது இந்த நாளில் எது தவறானது. இப்போ மதுரை விஜயம் கங்காதேவி, அபுல் பாசல் ஐனி இ அக்பரி. அதுக்கப்புறம் அமுக் மல்யாதா அப்படின்னா கிருஷ்ணதேவராய். இதில் இபன் பட்டுலா, இபன் பட்டுலா தான் தாஹுயுக் ஹிந்த். இது எனது தவறானது. அப்போ இது தவறானது. 3 தான் உனக்கு கரெக்ட் ஆன்சர். புரியுதா? அடுத்து பாரு 50வது கொஸ்டினை பாரு. அதில் அரேஞ்ச் த ஃபாலோயிங் அட்மினிஸ்ட்ரேஷன் டிவிஷன் ஆஃப் டிசைனிங் ஆர்டர். அதாவது என்ன அப்படின்னா இதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கீழ்காணும் நிர்வாக பிரிவுகளை இலங்கு வரிசையில் வரிசைப்படுத்தவும் அப்படின்னு என்ன செஞ்சுருக்குறாங்க உனக்கு கேட்டிருக்காங்க. புரியுதா? அரேஞ்ச் த ஃபாலோயிங் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் டிவிஷன் ஆஃப் டிசைனிங் ஆர்டர். அதாவது இதை என்ன செய்யணும், அந்த நிர்வாக பிரிவு இருக்குல்ல அதை என்ன செய்யணும் அப்படின்னா இறங்கு வரிசையில் என்ன செய்யணும் வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அதில் உனக்கு நாடு, மண்டலம், ஊர், குராம் அப்படின்னு இருக்குது. இதை நீ என்ன செய்யணும் வரிசைப்படுத்தி எழுதணும். அதை முதல்ல எப்படி எழுதணும் அப்படின்னா மண்டலம், 2வது நாடுன்னு எழுதணும், 3வது குராம் அப்படின்னு எழுதணும், 4 ஊருன்னு போட்டு என்ன செய்யணும் எழுதணும். அது மாற்றி மாற்றி இருக்கும். நீ என்ன செய்யணும் அதாவது வரிசைப்படியில் என்ன செய்யணும் இறங்கு வரிசையில் எழுதணும். சரியா? அடுத்து பாரு 10வது கொஸ்டினை. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், டிக் த அப்ரோச்சட் ஆன்சர். இதை நீ என்ன செய்யணும் அப்படின்னா இதில் என்ன சொல்லியிருக்க அப்படின்னா கீழ்காணும் கூற்றுகளை ஆய்க, பொருத்தமான விடையை டிக்கிட்டு காட்டவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் உனக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பிரிண்டில் தப்பு விட்ருக்காங்க. அதில் which of the following statement about later சோழா ஆர் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா பிற்கால சோழர்கள் பற்றிய
கீழ்காணும் கூற்றுகளின் எவை சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் என்னது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் லேட்டர் சோலாஸ் ஆர் த கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் ஒன்று, தே ஹேட் எ சிஸ்டம் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னா அவர்கள் ஓர் உள்ளாட்சித்துறை தன்னாட்சி அமைப்பை கொண்டிருந்தன அப்படின்னு நினைச்சுறாங்க சொல்கிறாங்க. அதுதான் they had a system of local self government அப்படின்னு நினச்சிறாங்க சொல்கிறாங்க. ரெண்டாவது பாரு, they maintains a strong navy, அதாவது என்ன அப்படின்னா அவர்கள் வலுவான கப்பற்படையை கொண்டிருந்தன. அவர்கள் எதை கொண்டிருந்தாங்க, வலுவான கப்பற்படையை கொண்டிருந்தாங்க. மூணாவது பாருங்கள், they were the followers of Buddhism. they were the followers of Buddhism, அவர்கள் பௌத்தத்தை பின்பற்றினர். நாலாவது பாருங்கள், they built big temples. they built big temples, அவர்கள் பெரிய கோயில்களை கட்டினர். அவர்கள் என்னது, பெரிய கோயில்களை கட்டினர். இது என்ன அப்படின்னா உனக்கு ஆன்சர் வந்து ஏ, அதாவது 1, 2 மற்றும் 4, அதாவது 1, 2 மற்றும் அந்த 3 கிடையாது, 4, இது 3 சேர்ந்து தான் இ உனக்கு வரும். அது ஆன்சர், கரெக்டான ஆன்சர். சரியா, இங்கே உனக்கு பிரிண்டில் தப்பு விட்ருக்காங்க. அடுத்து பாரு, மேட்ச் த ஃபாலோயிங், அதாவது மேட்ச் த ஃபாலோயிங் உனக்கு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. அதில் கஜுராஹோ நேரம் நீ என்ன எழுதியிருக்கணும் அப்படின்னா மத்திய பிரதேஷ் அப்படின்னு எழுதியிருக்கணும். அப்புறம் சன் டெம்பிள் அப்படின்னா அதுக்கு நேரம் நீ என்ன செஞ்சுருக்கணும், கொனராக் அப்படின்னு என்ன செஞ்சுருக்கணும், எழுதியிருக்கணும். அப்புறம் மதுரை அப்படின்னு இருக்குது, அதில் நீ என்ன எழுதியிருக்கணும், கேபிட்டல் ஆஃப் பாண்டியாஸ் அப்படின்னு என்ன செஞ்சுருக்கணும், எழுதியிருக்கணும். அப்புறம் 4வது கொஸ்டினை பாரு, மணி கிராமத்தார் அப்படின்னு இருக்குது. அந்த மணி கிராமத்தார் அப்படின்னு அதில் நீ என்ன செஞ்சுருக்கணும், இன்லேண்ட் ட்ரேடர்ஸ், அதாவது இன்லேண்ட் ட்ரேடர்ஸ் அப்படின்னு என்ன செஞ்சுருக்கணும், எழுதியிருக்கணும். அதுக்கப்புறம் 5வது கொஸ்டினை பாரு, சுனாமி அப்படின்னா அதில் என்ன எழுதியிருக்கணும் அப்படின்னா ஜாப்பனீஸ் டேர்ம்ஸ் அப்படின்னு என்ன செஞ்சுருக்கணும், எழுதியிருக்கணும். 6வது கொஸ்டினை பாரு, எர்த்குவேக்கு நேரம் நீ என்ன எழுதியிருக்கணும், 6வது கொஸ்டினில் சடன் மூமெண்ட், எர்த்குவேக் நேரம் சடன் மூமெண்ட் எழுதியிருக்கணும். அடுத்து பார்த்தா அப்படின்னா வேம்பநாட் லேக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேம்பநாட் லேக், அது 7வது கொஸ்டினை பாரு, வேம்பநாட் லேக் அப்படின்னா அங்கே வந்து என்ன எழுதியிருக்கணும் நீ, லாங்கூன் LAGOON லாங்கூன், அதை நீ என்ன செஞ்சுருக்கணும், எழுதியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா லார்ஜ் பாடி ஆஃப் மூவிங் ஐஸ், 8வது கொஸ்டினை பாரு, அதுக்கு என்ன எழுதியிருக்கணும் நீ, கிளாசியர் என்ன செஞ்சுருக்கணும், எழுதியிருக்கணும். 9வது கொஸ்டினை பாரு, 9th கொஸ்டின், பிரைமரி ப்ரொடக்ஷன் அதில் பார்த்தா அப்படின்னா பிஸ்ஸிங் அண்ட் மீனிங். சரியா, அடுத்து பாரு, ஹியூமன் கேபிட்டல், 10வது கொஸ்டின் பாரு, ஹியூமன் கேபிட்டல், எஜுகேஷன் அண்ட் ஹெல்த்து, இதை நீ நினச்சிக்கணும் 10வது கொஸ்டினில் அதுக்கு நேராக எழுதியிருக்கு. ஹியூமன் கேபிட்டலுக்கு நேராக எஜுகேஷன் ஹெல்த் அப்படின்னு என்ன செஞ்சுருக்கணும், எழுதியிருக்கணும். அப்போ மேட்ச் த ஃபாலோயிங் இந்த மாதிரி என்ன செஞ்சுருக்கணும், பொறுத்திருக்கணும். இப்போ கஜுராஹோ அப்படின்னா என்ன எழுதியிருக்கணும், மத்திய பிரதேஷ். சன் டெம்பிள் அப்படின்னா கொனராக். மதுரை அப்படின்னா கேபிட்டல் ஆஃப் பாண்டியாஸ். மணி கிராமத்தார் அப்படின்னா இன்லேண்ட் ட்ரேடர்ஸ். சுனாமி அப்படின்னா ஜாப்பனீஸ் டேம். அதுக்கப்புறம் எர்த்குவேக் அப்படின்னா என்ன எழுதியிருக்கணும் நீ, எர்த்குவேக் அப்படின்னா என்ன எழுதியிருக்கணும், எர்த்குவேக் சடன் மூமெண்ட். வேம்பநாட் லேக் அப்படின்னா என்ன எழுதியிருக்கணும் நீ, லாங்கூன் அப்படின்னு எழுதியிருக்கணும். லார்ஜ் பாடி ஆஃப் மூவிங் ஐஸ் அப்படின்னா கிளாசியர் அப்படின்னு எழுதியிருக்கணும். பிரைமரி ப்ரொடக்ஷன் அப்படின்னா ஃபிஷிங் அண்ட் மைனிங். அதுக்கப்புறம் ஹியூமன் கேபிட்டல் அப்படின்னா எஜுகேஷன் ஹெல்த் அப்படின்னு என்ன செஞ்சுருக்கணும், எழுதியிருக்கணும்.
அடுத்து ஆன்சர் எனி 5 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின். அதாவது உனக்கு 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 8 கொஸ்டினில் நீ என்ன செஞ்சுருக்கணும், 5 கொஸ்டின் எழுதியிருக்கணும். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் கொஸ்டின். இங்கே உனக்கு தப்பு விட்ருக்காங்க. அதெல்லாம் 5x1 போட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா 5x2 10 மார்க் உனக்கு. புரியுதா? இப்போ இதில் நீ பார்த்த அப்படின்னா முதல் கொஸ்டின், நேம் த 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சோர்சஸ் ஆஃப் த ஸ்டடி. நேம் த 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சோர்சஸ் ஆஃப் ஃபார் த ஸ்டடி அப்படின்னு உனக்கு கேட்டிருக்காங்க. இதுக்குள்ள ஆன்சர் என்ன அப்படின்னா பிரைமரி சோர்சஸ் அண்ட் செகண்டரி சோர்சஸ். இதுக்குள்ள ஆன்சர் என்ன அப்படின்னா பிரைமரி சோர்சஸ் அண்ட் செகண்டரி சோர்சஸ். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாரு, ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் பாலா டைனசிட்டி. ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் பாலா டைனசிட்டி. இதுக்குள்ள ஆன்சர் என்ன அப்படின்னா கோபாலா வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் பாலா டைனசிட்டி. கோபாலா வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் பாலா டைனசிட்டி. அடுத்து மூணாவது கொஸ்டினை பாரு. மூணாவது கொஸ்டின், வாட் were the items export during the later solar period? What were the items export during the later solar period? மூணாவது கொஸ்டின்குள்ள ஆன்சரை பாரு. சாண்டல்வுட், எபோனி, condiments, praises, gems, pepper, oil, body, grains, salt. அதாவது என்ன அப்படின்னா what were the items export during the later solar period? இதுக்குள்ள ஆன்சர் என்ன அப்படின்னா சாண்டல்வுட், எபோனி, condiments, precious gems, pepper, oil, body, grains, salt அப்படின்னு என்ன செஞ்சுருக்கணும், நீ எழுதியிருக்கணும். அதுக்கப்புறம் நாலாவது கொஸ்டின், அஞ்சாவது கொஸ்டினை பாருங்கள். நாலாவது கொஸ்டின். இப்போ 3 கொஸ்டின் சொல்லியிருக்கு. நாலாவது கொஸ்டின் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் உனக்கு நாலாவது கொஸ்டினில் வாட் இஸ் த பல்கனோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த நாலாவது கொஸ்டினில் வாட் இஸ் த பல்கனோ அப்படின்னு அதில் பார்த்தோம் அப்படின்னா எ volcano is a vent or an opening in the earth crust through which hot magma erupts from deep below surface. பாருங்கள், அஞ்சாவது கொஸ்டினுக்குள்ள ஆன்சரை பாருங்கள். வாட் இஸ் எ volcano, அதுக்குள்ளே ஆன்சரை பாருங்கள். எ volcano is a vent or an opening in the earth crust through which hot magma erupts from deep below surface. சரியா? அடுத்து பாருங்கள், அஞ்சாவது கொஸ்டினுக்குள்ளே பாருங்கள். அதில் distinguish between the Sial and Zima. Sial and Zima. அதுக்குள்ள ஆன்சரை பாரு. சியால், ஜிமா அதுக்குள்ள வேறுபாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது the upper part of the earth crust, the lower part of the earth crust. அப்புறம் ரெண்டாவது பாயிண்ட்டை பாருங்கள். the main mineral constitutes a silica and aluminium. சிமாவில் பாருங்கள். the main mineral constituents are silica and magnesium. அடுத்து constituents are granite rocks அல்லது rocks. அப்புறம் சிமாவில் பாருங்கள். constituent of basalt rocks. அடுத்து பாருங்கள் சியல், அதில் ஆவரேஜ் டென்சிட்டி இஸ் 2.7 grams centimeter cubed. அப்புறம் சிமாவில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டென்சிட்டி இஸ் 3.0 grams centimeter cubed. அதுக்கப்புறம் சிமாவில் பாருங்கள் the form the continents, form the ocean floor அப்படின்ட்டு சிமாவில் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இதுக்குள்ள ஆன்சர் இது அஞ்சாவதுக்குரிய ஆன்சர். அப்புறம் ஆறாவதுக்குரிய ஆன்சரை பாருங்கள்.
அதில் டிஃபென் எரெக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆறாவதுக்குரிய ஆன்சர் டிஃபென் எரெக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஃபென் எரெக்ஷன் அதில் கேட்டிருக்காங்க ஆறாவதுக்குரியது. அதில் எரெக்ஷன் erection is the breaking and falling about in the small pieces of the rocks and the earth surface. அதாவது ஆறாவது கொஸ்டினுக்குரிய ஆன்சர் பாருங்கள். டிஃபைன் எரெக்ஷன். எரெக்ஷன் இஸ் த பிரேக்கிங் ஆல் ஃபாலிங் apart into small pieces of the rocks and the earth surface. மறுபடியும் வாசிக்க. டிஃபைன் எரெக்ஷன். டிஃபைன் எரெக்ஷன் அப்படின்னா எரெக்ஷன் இஸ் த பிரேக்கிங் ஆன் ஃபாலிங் about into the small pieces of the rocks and the earth surface. இதுதான் என்ன அப்படின்னா ஆறாவது கொஸ்டினுக்குரிய ஆறாவது கேள்விக்குரிய கொஸ்டின். இப்போ ஏழாவது கொஸ்டினை பாருங்கள். ஏழாவது கொஸ்டின் வாட் இஸ் ஈக்குவாலிட்டி. வாட் இஸ் ஈக்குவாலிட்டி. ஏழாவது கொஸ்டினை பாருங்கள். வாட் இஸ் ஈக்குவாலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் பாரு வாட் இஸ் ஈக்குவாலிட்டி அப்படின்னா ஈக்குவாலிட்டி இதுக்குள்ளே ஆன்சர் வாட் இஸ் ஈக்குவாலிட்டி இதுக்குள்ளே ஆன்சரை பாருங்கள். ஈக்குவாலிட்டி இஸ் த ensuring individuals or groups that are not treated differently or less favorably and the basic of space produced characteristics including area of race, gender, disability, religion or beliefs, sexual orientation and age. அதாவது வாட் இஸ் த ஈக்குவாலிட்டி அதுக்குள்ள ஆன்சரை பாருங்கள். ஈக்குவாலிட்டி இஸ் ensuring individuals or groups that are not treated differently or less favorably on the basic of basic produced characteristics including area of race, gender, disability, religions or belief, sexual orientation and age. இந்த ஏழாவதுக்குரிய கொஸ்டின் அதுக்குள்ளே கேள்விக்குரிய ஆன்சர் இது. அதுக்கப்புறம் எட்டாவது கொஸ்டின் பாருங்கள். எட்டாவது கொஸ்டினுக்குரிய ஆன்சர் அதுக்குள்ளே ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா what are the factors of production. What are the factors of production அதுக்குள்ள ஆன்சர் பாரு. primary factors of production land, labor. derived factor of production derived factors of production capital, organization. இப்போ எட்டாவதுக்குரிய ஆன்சரை பாருங்கள். What are the factors of production? Primary factors of production land, labor. derived factors of production capital, organization. எட்டாவதுக்குள்ள கொஸ்டின். அடுத்து பாருங்கள். ஆன்சர் எனி டூ ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின். இதில் உனக்கு 2 கொஸ்டின் 4 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அதில் 2 கொஸ்டின் நீ என்ன செஞ்சுருக்கணும் எழுதியிருக்கணும். ஒரு கொஸ்டினுக்கு 5 மார்க்கு. அப்போ 2 கொஸ்டின் எழுதுங்க 10 மார்க்கு. சரியா? இப்போ இதில் பாருங்கள். உனக்கு வாட் வாஸ் த இன்ஃபேக்ட் அதாவது முதல் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சரை பாருங்கள். வாட் வாஸ் த இன்ஃபேக்ட் ஆஃப் அரப் கான்குயிஸ்ட் ஆஃப் சிந்து. அதாவது என்ன இதில் பாயிண்ட் அவுட் எனி 5 அதாவது 5 பாயிண்ட் நீ எழுதுனா போதும். சரியா? இப்போ முதல் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் பாரு. வாட் வாஸ் த இன்ஃபேக்ட் ஆஃப் அரப் கான்குயிஸ்ட் ஆஃப் சிந்து. இதில் என்ன அப்படின்னா நீ 5 பாயிண்ட் எழுதினாலே போதும். த அரப் ஸ்காலர்ஸ் ஸ்டடிட் மெனி இண்டியன் லிட்ரேச்சர் ஒர்க்கர்ஸ். அதாவது த அரப் ஸ்காலர்ஸ் ஸ்டடிட் மெனி இண்டியன் லிட்ரரி ஒர்க்கர்ஸ்.
அடுத்து பாரு ரெண்டாவது பாயிண்ட்டு த translated many Sanskrit books on astronomy, philosophy, mathematics and medicine into Arabic. மூணாவது பாயிண்ட்டை பாரு த landed the numerals 0 to 9 from India. நாலாவது பாயிண்ட்டை பாரு the importance of zero was learnt by them from India. ஐந்தாவது பாயிண்ட்டை பாரு த அரப்ஸ் learned the game of chess from the Indians. அதாவது இந்த நீ வந்து என்ன அப்படின்னா இந்த பெரிய கொஸ்டினுக்கு முதல் கொஸ்டினுக்கு 5 பாயிண்ட் எழுதுனா போதும். வாட் வாஸ் த இம்பாக்டன்ட் ஆஃப் அரப் கான்குவிஸ்ட் ஆஃப் சிந்து? த அரப் ஸ்காலர்ஸ் ஸ்டடிட் மெனி இண்டியன் லிட்ரேச்சர் ஒர்க்கர்ஸ். தே டிரான்ஸ்லேட்டட் மெனி சான்ஸ்கிரிட் book and astronomy, philosophy, mathematics and medicine into Arabic. They learned the numerator 0 to 9 from India. The importance of zero was learned by term from India. The Arabs learned the game of chess from the Indians. அந்த முதல் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். அடுத்து பார்த்தா அப்படின்னா ரெண்டாவது கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் பார்த்தா அப்படின்னா அது ரெண்டாவதுக்குள்ள ஆன்சரை பாரு. டிஸ்கிரைப் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வல்கனோஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் த எரப்ஷன். அதாவது டிஸ்கிரைப் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வல்கனோஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் த எரப்ஷன். இதுக்குள்ள ஆன்சரை பாருங்கள். A volcano is a vent or an opinion in the earth crust through which hot magma erupts from the earth interior. Phased and the periodicity of eruption, volcanoes are classified into active volcano, dormant volcano, extinct volcano அப்படின்னு உனக்கு 3 வல்கனோ பற்றி கொடுத்துருக்காங்க. அதை நீ என்ன செஞ்சுருக்கணும் எழுதுங்கணும். இப்போ ஆக்டிவ் வல்கனோ. இந்த ஆக்டிவ் வல்கனோ அப்படின்னா active volcanoes are those eruption frequently or constantly. Most of the volcanoes are in the Pacific ring of fire belt. அது எங்கெல்லாம் காணப்படுகிறது அப்படின்னா மவுண்ட் ட்ரோம்போலி எங்கே இருக்குது அப்படின்னா மெடிட்டேரியன் சி. அப்புறம் ஜென்கலன் USA, Mauna Loa, Hawaii are some active volcanoes. இந்த இதெல்லாம் என்னது அப்படின்னா ஆக்டிவ் வல்கனோ. அதுக்கப்புறம் டோர்மெண்ட் வல்கனோ அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோர்மெண்ட் வல்கனோவை பார்த்தீங்க அப்படின்னா டோர்மெண்ட் வல்கனோ ஆர் தோஸ் டு நாட் ஷோ எனி சைன் ஆஃப் volcanic activity for a long period of time. They many became active at any time. Mount Vesuvius, Italy, Mount Bijuma, Japan, Mount Krakatoa, Indonesia are some dormant volcanoes. அப்புறம் extinct volcanoes பார்த்தீங்க அப்படின்னா those permanently stop volcano activity. Volcano activity, they are also called dead volcanoes. இதை என்ன அப்படின்னா டெத் அதாவது இறந்த மலை, இறந்த எரிமலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுதான் டெட் வல்கனோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் மவுண்ட் போபா மியான்மாரில் இருக்குது. மவுண்ட் கிளிமாஞ்சரோ தான்சானியா ஆப்பிரிக்கா அந்த இடத்துல இருக்குது. மவுண்ட் கெனியா ஆப்பிரிக்கா ஆர் சம் எக்ஸ்ட்ரீம்ஸ் வல்கனோ. இந்த 3 வல்கனோவும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா இந்த இந்த ரெண்டாவதுக்குள்ள கொஸ்டினுக்கு இந்த இது ஆன்சர். சரியா? அடுத்து பாரு மூணாவது கொஸ்டினை பாரு. மூணாவது கொஸ்டினில் உனக்கு பெரிய கொஸ்டினில் மூணாவது கொஸ்டின் அதில் பார்த்தா அப்படின்னா அதில் பெரிய கொஸ்டின் மூணாவது கொஸ்டினில் how does the Constitution of India protects the right to equality? அதாவது என்ன அப்படின்னா how does the Constitution of India protects the right to equality?
இதுக்குள்ள ஆன்சர் பாரு. ஈக்குவாலிட்டி இன் இந்தியா கான்ஸ்டியூஷன். The constitutions of all the countries in the world have granted equality. The Constitution of India has also granted equality to all the citizens by providing articles from 14 to 18. அதாவது என்ன அப்படின்னா 14 முதல் 18 உள்ள அந்த சரத்துக்களை பற்றி உனக்கு என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது. அதில் ஆர்டிக்கல் 14 granting to all the people equality before law. அப்புறம் ஆர்டிக்கல் 15 deals with the prohibition of discrimination. அப்புறம் ஆர்டிக்கல் 16 வரும் provides equality of opportunity in matters relating to employment. Article 17 வரும் abolish the parties of untouchability. Articles 18 வரும் abolish the stills conferred of citizen, equality before law and equal protection of law have been further strengthened in the Indian Constitution under Article 21. அதாவது என்ன அப்படின்னா how does the Constitution of India protects the right to equality. அதாவது என்ன அப்படின்னா உனக்கு இதில் இந்த மூணாவது என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமத்துவத்திற்கான உரிமையை எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது. அதாவது அந்த சமத்துவத்துக்கான உரிமை எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது. அது 14 முதல் 18 வரை உள்ள ஆர்டிகல்ஸ் வந்து என்ன செய்யப்படுகிறது நமக்கு சொல்லப்படுகிறது. சரியா, அடுத்து பாரு நாலாவது கொஸ்டினை. நாலாவது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா உனக்கு explain the types of protection. explains அதாவது என்ன அப்படின்னா explains the merit and the demerit of division of labor. அதாவது அந்த நாலாவது கொஸ்டினில் வேலை பகுப்பு முறையின் நன்மைகள் மற்றும் தீமைகளை எழுதுக அப்படின்னு என்ன செஞ்சுருக்காங்க. explain the merit and demerit of division of labor. அதாவது வேலை பகுப்பு முறையினுடைய நன்மை தீமைகளை பற்றி என்ன செஞ்சுருக்காங்க எழுத சொல்லியிருக்காங்க. புரியுதா? இதில் மெரிட் பாரு. இட் லீட்ஸ் டு எ கிரேட் இன்க்ரீஸ் இன் எஃபிஷியன்சி. அதாவது இட் லீட்ஸ் டு எ கிரேட் இன்க்ரீஸ் இன் எஃபிஷியன்சி. அப்புறம் இம்ப்ளீஸ் மோர் யூசஸ் ஆஃப் மிஷின்ஸ், ரைட் மேன் அட் ரைட் ஜாப், சேவிங் of time and expenses in trainings, reduction in cost of production. அதாவது இதில் உள்ள நன்மைகள், இந்த வேலை பகுப்பு முறையினுடைய நன்மைகள் என்ன அப்படின்னா அதாவது it leads to a great increase in efficiency, implies more use of machines, right man at right job, savings of time and expense in training, reduction in cost of production. அடுத்து மெரிட்ஸில் பாருங்கள், தீமைகளை பாருங்கள். monotony, loss of responsibility, increased dependence, danger of unemployment, exploitation of labor. மெரிட்டில் பாருங்கள் monotony, loss of responsibility, increased dependence, danger of unemployment, exploitation of labor. இந்த வேலை பகுப்பு முறையினுடைய நன்மை தீமைகளை பற்றி நம்ம என்ன செஞ்சோம் இந்த நாலாவது கொஸ்டினில் பார்த்தோம். சரியா, இப்போ உனக்கு இந்த கொஸ்டின் இப்போ நான் உங்களுக்கு என்ன அப்படின்னா 50 மார்க்குள்ள கொஸ்டின் 7th சோசியல் சயின்ஸில் உனக்கு என்ன செஞ்சுருக்கேன் அதுக்குள்ளே ஆன்சர் கேள்வி சொல்லி ஆன்சரும் சொல்லியிருக்கிறேன். அதை நீ என்ன செஞ்சுருக்கணும் நல்லா பார்த்துக்கோ, தெரிஞ்சுக்கோ. மீண்டும் அடுத்த கிளாஸில் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். சரியா, ஓகே.